புதுக்கோட்டை அருகே வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் நோயாளிகள் 10 பேர் பயன்பெறும் விதத்தில் சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன. அறந்தாங்கி அருகே மணமேல்குடி இடையாத்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மருதுபாண்டி மற்றும் இந்திரா தம்பதியின் மகன் முத்துப்பாண்டி சாலை விபத்தில் பலத்த காயமடைந்து திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது மூளைச்சாவு அடைந்தார். உறுப்பு தானம் செய்ய பெற்றோர் முன்வந்த நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதயம், கல்லீரல், கணையம் உள்ளிட்ட உறுப்புகள் எடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா இடையாத்திமங்கலத்தை கிராமத்தை சேர்ந்த மருதுபாண்டி இந்திரா அவங்களோட பையன் பேர் முத்துப்பாண்டி. அவர் கடந்த 11ஆம் தேதி சாலை விபத்தில் சிப்காட் பக்கத்தில், அதாவது திருச்சி டு புதுக்கோட்டை சிப்காட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ முதல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் சரியான சிகிச்சைக்காக திரும்பவும் மேல் சிகிச்சைக்காக திருச்சி காவேரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் அவர் புதன்கிழமை காலையில் அவர் மூளைச்சாவு அடைஞ்சு விட்டதை எங்களுக்கு தெரிவித்ததுக்கப்புறம் நான் அப்புறம் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பேசி இந்த இறந்தவரோட உறுப்பு தானமாக வழங்கன்னு அவங்க கேட்டுக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணி அதை தானமாக வழங்கலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் அவரை திரும்பவும் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு 2 நாள் இப்போ அங்கே வச்சுருந்தாங்க. சரியான ஆளுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாள் வச்சுருந்து அதுக்கு கரெக்டான ஆளுகளையும் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 பேருக்கு அது பயன்பெறும் வகையில் அந்த உறுப்பு அனைத்தையும் தோல் உட்பட இது வரைக்கும் ஒரு 10 பேருக்கு பயன்பெறும் வகையில் இந்த உறுப்புகள் திருச்சி, மதுரை, சென்னை எல்லாத்துக்குமே அந்த உறுப்புகள் எடுத்து சற்று முன் எடுத்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையில் வர குடும்பம் தான். அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அந்த ஒரே பையன், அவர் மூலயமா தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருந்தது. அப்படி இருந்தும் அவங்க அதை பற்றிலாம் பொருட்படுத்தலை. 10 பேர் வாழலாம்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா உடனே அந்த உறுப்பு தானத்தை செய்ய ஒத்துக்கிட்டாங்க. இதனாலே இந்த ஹாஸ்பிட்டலில் 2 நாள் தங்கியிருக்கோம். எல்லாருமே தங்கியிருந்து அந்த உறுப்பு கரெக்டான முறையில் அவங்களுக்கு எல்லாம் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த உறுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க ஒரு பெரிய வாழ்வாதாரம் இல்லாத குடும்பம். இந்த நியூஸை நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இது கொண்டு சேர்க்கணும். அவங்க மூலியமாக இவங்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக ஏதாவது ஒரு உதவி செய்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம்.